Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நீட் தேர்வு எழுதுவோருக்கு விதிக்கப்பட்ட கடுமையான கட்டுப்பாடுகள் பெரும் விவாத பொருளாக மாறியுள்ளன. தாலியை கழற்றச் சொல்வது எல்லாம் வரலாறு காணாத அத்துமீறல் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ள நிலையில், தோடு மூக்குத்திக்குள் விட்டு கொண்டு செல்ல முடியும் என்று நம்பச் சொல்கிறீர்களா என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். கொலுசு இருக்கக்கூடாது, மூக்குத்தி இருக்கக்கூடாது, கம்மல் இருக்கக்கூடாது, தலைப்பின்னி இருக்கக்கூடாது, பெல்ட் அணிந்திருக்கக்கூடாது, அரைஞான் கயிறு இருக்கக்கூடாது. இப்படி நீண்டு கொண்டே செல்கிறது நீட் தேர்வுக்கான கட்டுப்பாடுகள். தேர்வு எழுத வரும் மாணவ மாணவிகளிடமும் அவர்களின் பெற்றோர்களிடமும் இந்த கட்டுப்பாடுகள் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளன. நீட் தேர்வு மாணவர்களின் மனநிலையை சீர்குலைக்கும் கொடுமையான தேர்வாக அமைந்துள்ளதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தாலியை கழற்றி வைத்துவிட்டு நீட் தேர்வு எழுத வற்புறுத்துவது வரலாறு காணாத அத்துமீறல் என கண்டனம் தெரிவித்துள்ளார். தாலியை கழற்றி வைத்துவிட்டு போய் தேர்வு எழுத வேண்டும் என்கின்ற விதிமுறை எல்லாம் இதுவரை வரலாறு காணாத ஒரு அத்துமீறல். இன்றைக்கு மாணவிகளின் தாலியை கழட்டி வைத்துவிட்டு வர வேண்டும் என்று சொல்வதும், ஒரு சென்டரில் பார்த்தேன், கணவனே அவருடைய மனைவியின் தாலியை கழட்டிவிட்டு சென்டருக்குள் அனுப்பி வைக்கிற ஒரு மிகப்பெரிய துர்பாக்கிய நிலை இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது. மூக்குத்தியில் பிட் வைக்கலாம் எனில் வாக்கு இயந்திரத்தில் முறைகேடு செய்ய முடியாதா என்று நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். வட மாநிலங்களில் புத்தகங்களை வைத்து மாணவர்கள் தேர்வு எழுதுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் அளித்த பேட்டியில் அவர் இவ்வாறு கூறினார். மூக்குத்தி தோடு எவ்வளவு பெருசு இருக்கும்? மூக்குத்தி அறிவார்ந்த மக்கள் செஞ்சு பாருங்க, இந்த மூக்குத்தி எவ்வளவு பெருசு. இந்த மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போய் பார்த்தெழுதிட முடியும்னு நம்புதா அந்த சமூகம்? நம்புதா? ஏன் அங்க கண்காணிப்பு கருவி, சிசிடிவி கேமராவை வை. அப்ப மேற்பாளர்கள் சூப்பர்வைசர் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? பார்த்து எழுதும் போது அப்படிக்க மாட்டாரா? இந்த தோடுக்குள்ளைய மூக்குத்திக்குள்ளைய நீ பிட்ட மறைச்சு கொண்டு எழுதிட முடியும்னு நம்ப சொல்றேன். ஆனால் இந்த ஓட்டு போடுற பெட்டி, இவ்வளவு பெரிய பெட்டிக்குள்ள ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு என்ன நம்ப சொல்றேன். இது சரியா பதிவு நடக்குங்கிற இந்த மூக்குத்திக்குள்ள பிட்டு கொண்டு போய் எழுதிடுவான்னு என்ன நம்ப சொல்றேன். அருணா கொடியா இருக்க சொல்ற, பூணூலா இருக்க சொல்ற, தாலியை கழட்ட சொல்ற. இதெல்லாம் ஒரு ஜனநாயக நாடா? கல்வியாளர்கள் பலரும் இந்த கட்டுப்பாடுகள் குறித்து அதிருப்தி தெரிவித்துள்ளனர். மாணவன் ஒரு எக்ஸாம் எழுதும்போது அப்படின்னா அவன் பீஸ்ஃபுல்லா நல்ல ஒரு ஆன்சரை பிரசன்டேஷன் பண்றதுக்காக வரதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ், ப்ரொசீஜர்ஸ், சிஸ்டம்ஸ், இதுக்கு மேல அவன் தாண்டி ஒரு பாகிஸ்தான் பார்டரை தாண்டி அவன் ஒரு எக்ஸாம் ஹாலில் ஒரு இந்தியாவில் நுழையிறது மாதிரி அப்படிங்கிறதா இந்த பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்குது. இதை எதிர்காலத்தில் இதை சிம்பிளிஃபை பண்ணணும். சிம்பிளிஃபை பண்ணால் மட்டும்தான் முடியும். இல்லைன்னா நம்மளுடைய மாணவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும். தேர்வுகளில் சின்னஞ்சிறு அளவிலான நவீன மின்னணு சாதனங்களை கொண்டு முறைகேடுகளை செய்ய வாய்ப்புள்ளது என கருதி இது போன்ற கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன. ஆனால் அம்முறைகேடுகளை கண்காணித்து தடுக்கவும் நவீன சாதனங்கள் இருக்கும் நிலையில் இது போன்ற கட்டுப்பாடுகள் அவசியமற்றவை என்ற கருத்துகளும் முன்வைக்கப்படுகின்றன. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.